நைட் ஆனாலும் இந்த பாறையில் வந்து கொட்டு சவுண்டு கேட்குமா. இது பூராமே சில பேர் பேயின்றாங்க, சில பேர் அமானுஷத்தை சொல்கிறாங்க. அதில் உண்மையாக என்ன இருக்குன்னு சொல்லி ரியலாகவே எல்லாமே பண்ண போகிறோம். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ சாமியார் இருக்க வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்படவே வேண்டாம். ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்ன வேண்டாத சொட்டா இதுக்குதான் தொடாதே திரும்ப என்ன அங்க ஏதோ தெரியுது பாருங்க. ரெட் கலர்ல ஏதோ ரெண்டு கண்ணு மாதிரி தெரியுது பாரு. இவ்வளவு நேரம் எனக்கு தெரியல, இப்ப தெரியுது. ஓடாதீங்க சொன்னா கேளுங்க. ஓடாதீங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து தென்காசியில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு அமானுஷமான ஏரியா நிறைய இருக்குது, ஆவிகள் நடமாட்டம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த ஊர் மக்கள்கிட்டே கேட்க போகிறோம், எங்கே ரொம்ப அமானுஷமான ரொம்ப பயங்கரமான இடங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு நேரில் நம்ம போக போகிறோம். யார்கிட்டயாவது கேட்போமா? பாருங்கள், யாராவது இருக்காங்களா? ஆமாம் ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப் ப்ரோ. ப்ரோ வணக்கம். இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஓகே. எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர். நீங்கள் இந்த ஊர் தானே? லோக்கல் தானே? எங்களுக்கு இங்கே இந்த ஊர் தான். கிட்டத்தட்ட நமக்கு வாழ்வாதாரம் ஃபுல்லாமே இங்கே தான். வீடியோ எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம் ப்ரோ. அமானுஷம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிருக்கோம். எங்களுக்கு என்னென்னா, இந்த ஊர்லேயே ரொம்ப அமானுஷமான பயங்கரமான இடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுவீங்களா ப்ரோ? இருக்குது ப்ரோ. இங்கே மத்தாளம்பாறைன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஓகே ப்ரோ. அந்த ஏரியாவுக்கு ஏன் மத்தாளம்பாறைன்னு பேர் வந்துச்சுன்னா, நைட் ஆனாலும் இந்த பாறையில் வந்து கொட்டு சவுண்டு கேட்குமா. இது பூராமே சில பேர் பேயின்றாங்க, சில பேர் அமானுஷத்தை சொல்கிறாங்க. இது எங்கள் தாத்தா ஒரு ஆள் அந்த பழைய காலத்தில் நான் காட்டு வேலைக்கு நைட்டு போவாங்க பார்த்தீங்களா, அப்போது உருவம் ஒருத்த மாதிரி இருக்கும். நைட்டு நம்மகிட்ட யாராவது பேசுகிற மாதிரி இருக்கும், மல்லிகைப்பூ அடிக்கும். இப்போ கூட அந்த கிராமத்தில் 6 மணிக்கு மேலே யாரும் விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. ஓகே. அந்த ஊரில் எல்லாமே ஒரு மர்மமாகவே இருக்கும் அந்த ஊரில். இப்போ யாராவது அந்த இடத்துல போய் நம்ம பயந்துட்டு வச்சுக்கோங்களேன், மறுநாள் ரத்தம் வந்து செத்துருவாங்கன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையாக அது உண்மையாக பொய்யானு தெரில. அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த மத்தாளம்பாறை பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கு ப்ரோ. அந்த மெயின் பைபாஸ்ல ஃபுல்லாமே இந்த இறந்தவங்க, மருந்து குடிச்சவங்க, இந்த மாதிரி நிறைய ஆத்மாக்கள் வந்து அவங்களோட மோட்சம் அடையாமல் இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம மாதிரி சாதாரணப்பட்ட மனிதர்கள், நம்ம வந்து ஜீவாத்மா. அப்போது நம்ம போகும்போது நம்மள்ட்ட உதவி கேட்டு வரத மாதிரி இருக்கும், நம்மளை மிரட்டுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஆசை நிறைவேறாமல் இருந்ததுனால நம்மளை பயன்படுத்தி ஆசை நிறைவேற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மேக்சிமம் எங்கள் வீட்டிலலாம் அந்த பக்கம் போகக்கூடாது சொல்லுவாங்க. மேக்சிமம் அந்த ஊரில் யாருமே 6 மணிக்கு மேலே விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. அது ஒரு சாவப்பட்ட பூமி மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த ஊருக்கு பேர் மத்தாளம்பாறைன்னு ஒரு பேரே வந்துச்சு. ஓகேங்க ப்ரோ. கைஸ், இப்போ வந்து நம்ம அந்த அண்ணன் சொன்ன மாதிரி மத்தாளம்பாறை அந்த ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். நம்ம மொத்தமாகவே ஒரு 8 பேர்கிட்ட போக போகிறோம். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 8 பேர்கிட்ட போக போகிறோம். இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறது கிடையாது. உண்மையாகவே அங்கே வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு உண்மையான சாமியார், அதுவும் எங்கள் கூட உள்ள டீமில் ஒருத்தர் தான், அவருக்கு இந்த பூஜை சாமி அதை பற்றிலாம் நல்லா தெரியும். ஸோ அவரை வச்சு அதில் உண்மையாக என்ன இருக்குன்னு சொல்லி ரியலாகவே எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ வேல்யூபுளாக இருக்கும். உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு டவுட்டையும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ அமையும். ஓகேவா? நான் வந்து அந்த இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே அவங்க சொன்ன அந்த அமானுஷமான இடத்த நோக்கி தான் நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய சொந்த ரிஸ்கில் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். தயவு செஞ்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நடக்க போகிற விபரீதம் என்னங்கிறது எங்களுக்கே தெரில. ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். என்ன இடம்னா மத்தாளம்பாறை. கைஸ், இப்போ கரெக்டாக உங்களுக்கு மத்தாளம்பாறையோட போர்டை காட்டியிருப்பேன். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30. பாருங்கள், இந்த ரோட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகணும். ஸோ வாங்க. இது ரோடு ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காரில் வந்தனால கார் லைட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரோடை விசிபிள் பண்ணுறேன். இது உள்ளே நம்ம இன்னும் லாங்காக போகணும். நான் அந்த வழியை உங்களுக்கு காரில் வச்சே காட்டுறேன். உள்ளே லாங்காக போனோட்டி அங்கே போய் தான் நம்ம வந்து என்ன இருக்குது, அமானுஷங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஒரு வழியாக அந்த மத்தாளம்பாறைங்கிற ஒரு திகில் நிறைஞ்ச ஏரியாக்குள்ளே எங்களுடைய வண்டி போக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்தையடி பாதை, சுற்றி ஒரு லைட்டு எதுவுமே கிடையாது. இந்த பாதையில் தான் அந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதா ஊர் மக்கள் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கைஸ், இப்போ வந்து நம்ம மத்தாளம்பாறைங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எல்லோரும் இருக்கீங்களா? ஓகே தானே?
நீ கேமரா ஒரு கேமரா பார்த்துக்கோ, நீங்கள் ஒரு கேமரா, இது ஓகே இருக்கும். ஓகே எல்லாரும் மைக் எல்லாம் ஆனில் தானே இருக்குது? ஆனில் இருக்கு. இப்போ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், யாருமே தயவு செஞ்சு பயப்படாதீங்க. எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கணும். யாரும் தனியாக போயிடாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. அப்படியே ஒன்று போல் போகிறோம் வாரோம். நான் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த சாமியார் வந்துட்டும் அவர் வந்து நமக்கு எல்லாம் பார்த்துப்பாரு. ஸோ சாமியார் இருக்க வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்படவே வேண்டாம். சாமி வாங்க. சாமி சாமி எங்கே போனாரு? சாமி சார் ஒன்றும் இல்லை, இங்கே இருங்க. இவர் தான் நம்ம சாமி. இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒரு ஆத்மா இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம டைரெக்டாக அது கூட பேச போகிறோம். யாருமே இதை கண்டு பேனிக் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம். சாமி இருக்கார், சாமி நம்மளை பார்த்துப்பார். சாமி கிளம்புவோமா சாமி? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வச்சு பூஜைகள் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத சொல்லிடுங்க சாமி. என்றைக்குமே ஆத்மா கூட விளையாட்டாக இருக்காதீங்க, அது ரொம்பவே ஆபத்தானது. நான் இப்போவே சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ சமாச்சாரம் எனக்கு எனக்குமே பிடிக்காது. நீங்கள் சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேனே தவிர எனக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஆனால் வெளி உலகத்துக்கு இது தெரிஞ்சாகணும். அதுக்காண்டியே நான் உங்களை நம்புகிறேன் ஹரிஷ். ஓகேங்க சாமி, நீங்கள் இப்படி இருங்க. நம்ம அந்த இடத்த மட்டும் ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் எப்படி இருக்குது, இந்த மத்தளம்பாறைங்கிற ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒன்று போல் வாங்க, தயவு செஞ்சு யாரும் பிரிஞ்சிடாதீங்க. ரொம்ப இருட்டாக தான் இருக்குது, லைட் எல்லோரும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இருட்டுங்கிறது பயப்படுறவங்க சரியா? பயத்தை என்றைக்குமே வெளியில் காட்டி நிதானத்தை கொண்டு வாங்க. இன்னைக்கு நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி குளிப்பாங்க. நாங்கள் கிளம்புற இடத்துலையே அதெல்லாம் அந்த இடத்துல அந்த அமானுஷம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதை கேட்கும் போதே எங்களுக்கு பயமாக இருக்குது. அதாவது வாய் என்பது இறைவன் படைத்தது. அது இங்கே இருக்கிறத ஆரம்பித்த கதையை ஒவ்வொன்றா கட்டுக்கதையாக மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீ உண்மையான ஆத்மா கிட்ட கேட்கும்போது தான் அதுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியும். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க சாமி. இப்போ இந்த ஆன்மா அது இது எல்லாம் அது நம்மளை பயங்காட்டுமா? அது என்றைக்குமே உங்களை துன்புறுத்தணும்னு நினச்சதே இல்லை ஹரிஷ். என்றைக்குமே விபரீத முடிவுகள் சாமி ஒன்றும் இல்லை சாமி, நான் பார்த்து வரேன். நம்ம பூஜைக்கான எல்லா சாமான்களும் கொண்டு வந்திருக்கோம். ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அரிசி சாமி எதுனாலும் பார்த்துட்டு எதையும் தொடாத. ஏன்னா அந்த கிட்ட வராதீங்க. அது என்ன ஏதுன்னு மட்டும் பார்ப்போம். அவதான் அவதான் யார் சாமி? டேய் சாமி சொல்றா சாமி இந்த ஏரியாவில் வந்து டேய் ஹரிசு வேண்டாம் சொல்லிட்டேன். டேய் எதுவும் தொடாத. சாமி வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாரு. அந்த அண்ணா வேற நம்மள்ட்ட நிறைய பயங்காட்டாரு. எனக்கு இங்கே வர்றதுக்கே ஒரு துளி கூட இஷ்டம் கிடையாது. எனக்கெல்லாம் நல்லா அவர் அந்த அண்ணா சொல்லும் போது எனக்கெல்லாம் பயம் கொடுத்துட்டு. அதனால எங்கேயும் போய் எதையும் தொட்டுறாத. இந்த சைட பார்த்து வாங்க, முள்ளா இருக்கு. ஹரிசு சாமியார் பார்த்து வாங்க ஹரிசு சாமியார் வேற இதெல்லாம் பயங்காட்டுறாரு. பொறுமை டேய் வேணாண்டா, அப்போ அப்படியே போயிடுவோம்டா. என்ன தயவு செஞ்சு நான் சொல்கிறோம்ல, யாருமே பயப்படாதீங்க. எல்லாரும் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு? முள்ளுச்செடி. ஆமாம் சாமி எங்க? ஏய் இங்கே வாங்க. சாமி கூப்பிட்றாரு, வாங்கடா. தேரைகளின் சத்தம் கேட்குதா? இல்லை சாமி, என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க. சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சாமியை முன்னாடி விடுங்க, எல்லாரும் பின்னாடி வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட ஒன்றா வாங்க, யாரும் தனியாக போயிடாதீங்க. சாமி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருங்க சாமி. உடம்பெல்லாம் நடுங்குது சாமி. இந்த மத்தளம்பாறைங்கிற ஏரியா எப்படின்னா ஃபுல்லாகவே அமானுஷம், பில்லி சூனியம்லாம் இங்கே தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க சாமி. அதுபோக ரொம்ப ஆக்ரோஷமான சத்தம்லாம் நைட் டயத்தில் இந்த இடத்துல கேட்குது அப்படின்னு சொல்லி
சொல்கிறாங்க. நம்ம வேறு இப்போ 12:30 மணிக்கு இங்கே இருக்கோம். இன்ன வரைக்குமே நமக்கு எதுவும் அமானுஷம் நடக்கலைனாலுமே இப்படியே போயிட்டுருக்குமா அப்படிங்கிறது நிச்சயமே கிடையாது சாமி. தயவு செஞ்சு என் கூட இருக்கவங்க எல்லோரும் உங்களை நம்பி தான் இருக்கோம். தயவு செஞ்சு அதை மட்டும் பார்த்துக்கோங்க சாமி, எங்களை மட்டும். ஊருக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் 2-3 பேர் இந்த இடத்துக்கே போகாதுங்க, இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து திருப்பியே வந்ததில்லை, நிறைய பேர் காணலை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சாமி. மல்லிகை பூ வாசனம், தப்பு சவுண்டு இதெல்லாம் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் இதை விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. உங்களை மாதிரி சின்ன வயசு பசங்க இதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டு வர்றதுனால தான் இந்த இடத்துல ஏகப்பட்ட தவறுகள் நடக்கும். நீங்கள் எந்த ஆத்மா உங்களை கூப்பிட்டாலுமே இருங்க இருங்க இருங்க, யாரும் தயவு செஞ்சு ஓடாதீங்க. இருங்க, தயவு செஞ்சு யாரும் பயத்தை மட்டும் வெளியே காட்டாதீங்க. பயப்பட்டாலும் ஒவ்வொருத்தரை பிடிச்சி ஒன்று போல நின்றுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. இருக்கு இங்கே வாடி வா, ஒன்னாவே வாங்க, கிட்ட வாங்க எல்லாரும். ஹரிசு டேய் வேணாண்டா, இதுக்கு மேலே டேய் எனக்கு திரும்பிடலாம் தோணுதுடா. சாமி போயிட்டு இருக்க, தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க, அமைதியா வாங்க, பயப்படாதீங்க. நான் போறேன்டா. அண்ணே தயவு செஞ்சு பயப்படாதீங்கன்னே, கூட வாங்க, எல்லாரும் ஒன்னா தான் போயிட்டு இருக்கோம். சாமி பயமா இருக்கு சாமி எங்களுக்கு. பிறப்பிலேயே நம்மளுக்கு பயங்கிறது கிடையாது, அது மனிதனாக உருவாக்கும். தொடுற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது. இல்லை, பார்த்து பொறுமையா போங்க. பின்னாடி போறவங்க பின்னாடி பார்த்து போங்க, பொறுமையா போங்க. சந்திரனே பார்த்து போங்க, ரொம்ப ஊச்சியா ஏறிட்டு இருக்கு, பார்த்து போங்க. இப்போ உழைப்பை விட அவங்க உயிர் முக்கியங்கிறது எனக்கும் தெரியும். பார்த்து பார்த்து என்னை நம்பியிரு. ஓம் டேய் போதும்டா, டேய் இதுக்கு மேலே போவேணா சாமி. ஓம் ஏய் இங்கே காட்டுங்க, இங்கே காட்டுங்க. ஏதோ எலும்பு, சங்கு இல்லை எலும்பு. அதை தொடாதீங்க சாமி, இது என்னன்னு மட்டும் பார்ப்போம் சாமி. அதை தொடாதீங்க சாமி, ஏதோ பல்லெல்லாம் இருக்கு சாமி. என்னைக்குமே அதை தொடக்கூடாது. சாமி சொல்றாரு தொடாத தொட்டுறாரு. வேணாம் சாமி சொல்றாரு. என்ன சாமி, என்ன எலும்புன்னு பார்ப்போம் சாமி. போயிடுவோம். பயமா இருக்குடா எனக்குலாம். வேணாம் சாமி சொல்றாரு தொட வேணாம். அந்த ஒன்றும் இல்லை சாமி. அவன் பின்னால ஏதோ நீ என்ன ஏன்டாத தொட்டா, இதுக்குதான் தொடாத திரும்ப என்ன சத்தி டேய் டேய் அங்கே பாரு, ஏதோ வெள்ளையா தெரியுதுங்க. வெளியே தெரியுதா? சாமி 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 எங்க சாமி, எங்க சாமி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி. தயவு செஞ்சு இங்க வாங்க. நீங்க சாமி எங்க இருக்கீங்க? சாமி உங்களை நம்பிதான் நான்லாம் வந்திருக்கேன் சாமி. இங்க இருக்கிறவங்கள யாரையும் நம்புறது இல்ல சாமி. அண்ணே தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் மட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து மர்மத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், இங்க இருந்து கிளம்புறோம். போயிருந்தா நானும் உங்களுக்கு பெரிய காவலன்லாம் கிடையாது, நானும் ஒரு சாதாரண மனுஷன். சாமி சாமி நீங்க தானே சாமி சொன்னீங்க பயம் என்பது சின்ன வயசுல இல்ல. நான் உங்களை நம்பிட்டேன். இப்போ சாமி 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 இந்த இந்த இடத்துலதான் ஒரு மாதிரி அமானுஷமா சத்தம் கேக்குது சாமி. தயவு செஞ்சு யாரும் ஓடாதீங்க, பின்னாடியே வாங்க. தெரிய மாட்டேங்குது, ஆனா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, பின்னாடியே வாங்க. பாரதானா? அப்பா அந்த இடத்துல பாருங்க, கருப்பா ஏதோ தெரியுற மாதிரி இருக்கு. இருங்க, கருப்பா ஏதோ தெரியுது. ஒரு நிமிஷம். சாமி சாமி கருப்பா ஏதோ தெரியுது. உண்மையாவே தெரியுதியா? டேய் போவேணாண்டா ப்ளீஸ்டா. டேய் உண்மையாவே தெரியுது. என்னடா சொல்றீங்க? ஓடிச்சு பாக்குறேன் இப்போ. ஆமா இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. டேய் ஊருக்காரங்க யாராவது கூப்பிட்டுருவோமா? பயமா இருக்குடா. தயவு செஞ்சு இங்க இருங்க, கூடயே வாங்க, ஒன்னா வாங்க, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல தான் நானும் பார்த்தேன், இந்த இடத்துல தான் நானும் பார்த்தேன். நீங்க பார்த்ததை நானும் பார்க்க தான் செஞ்சேன், இந்த இடத்துல தான் பார்த்தேன். அரிசியே அங்க ஏதோ தெரியுது பாருங்க, இங்க ரெட் கலர்ல ஏதோ ரெண்டு கண்ணு மாதிரி தெரியுது பாரு. இவ்வளவு நேரம் எனக்கு தெரியல, இப்போ தெரியுது. ஜூம் பண்ணி காட்டு, ஜூம் பண்ணி காட்டு. கேமரா தெரியுதா பாரு, கேமரா தெரியுதா பாரு. வீணா பக்கத்துல போவா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கேமரா ஜூம் பண்ணி பாரு. ஏய் நான் பக்கத்துல போறேன், இன்னும் கொஞ்சம். ரெட் கலர்ல தெரியுது. சூரியனே சூரியனே விளையாடாதீங்க,
பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க. இல்ல தெரியுதா இல்லையா கேமரால? அது ரெட் கலர்ல தெரியுதுல, 2 கண்ணு மாதிரி தெரியுதுல. இல்ல மறையுது பாரு, மறையுது பாரு. எதனால சாமி சொல்றது கேட்டு வேலை பாருங்கடா. இல்லடா நீங்க எதுக்கு அவசரப்பட்டு போறீங்க? தெரியுது பாரு, தெரியுது பாரு. எனக்கெல்லாம் அழுவ விடுது பண்ண. சாமி நீங்க சொல்லுங்க சாமி. அது என்ன வரமாட்டேன்னு திரும்ப சொன்னேன். சாமி கிட்ட போமா, கிட்ட போலாமா சாமி? விடுங்க சாமி, நீங்க சொல்லுங்க சாமி. சாமி கிட்ட போலாமா, கிட்ட போலாமா சாமி? சொல்லுங்க. வேண்டாம். சாமி சொல்றாரு. சாமி சாமி இங்க இரு, இங்க இரு. சாமி சொன்னா கேளுங்க, அது கிட்ட போவோம், அது கிட்ட போய் பாப்போம் சாமி. ஏன் உண்மையாவே அது என்னதியா ஃபர்ஸ்ட்? சாமி எங்க? சாமி என்னாச்சு? ஏதோ பூச்சி என்னன்னு தெரியலடா. சாமி எங்க? சாமி எங்க இருக்காரு? இது என்னது? சும்மா இரு, சும்மா இரு. ஓடாதீங்க ஓடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓடாதீங்க ஓடாதீங்க ஓடாதீங்க. இது என்னது இவ்வளவு கொடூரமா இருக்கு? கேமராமேன் தயவு செஞ்சு நீயாவது பயப்படாம இதை எடு. எல்லாரும்